ப்ளவுஸுக்கு கப் ஷேப் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் ரவுண்டும் முக்கியம். அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஆம் ஹோல் ரவுண்ட் எப்படி வந்து மார்க் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டுக்கு எப்படி அளவு எடுக்கணும்? உங்களுடைய டேப்பை அவங்களுடைய கைக்கு கீழே இப்படி கொண்டு போயிட்டு இந்த ஷோல்டருடைய போன் தெரியும், அந்த போன் வரைக்கும் உங்கள் டேப்பை வச்சு இந்த ரவுண்டை இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம ஆம் ஹோல் ரவுண்டை எடுக்கணும். அந்த மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆம் ஹோல் ரவுண்டை வரையணும். எப்படி வரைகிறது? இந்த மாதிரி எல் ஷேப் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் வைக்கலாமா, 1.25 இன்ச் வைக்கலாமா, 1.5 இன்ச் வைக்கலாமான்னா டவுட் வரும். இது வந்து பிகினர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது 1.25 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னும் போது இந்த 1.25 இன்ச்சு எத்தனை நாளைக்கு வைக்க முடியும்? நம்ம கரெக்டாக ஒரே ஒரு கர்வ் வரைஞ்சிட்டா போதும். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கால்குலேஷன் பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லென்த்தில் இப்படி டேப்பை வச்சுட்டு இந்த டேப் இப்படி மடித்து இதனுடைய மிட் பாயிண்ட்டை இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எடுத்து கரெக்டாக இந்த கோட்டில் இப்படி இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து இந்த கோட்டில் இப்படி இருக்கணும். உட்காண்டிருக்க மாதிரியும் இது நிற்கிற மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு கர்வ், சரிங்களா? இந்த ஒரு கர்வ் பண்ணிட்டா போதும். இந்த இடத்துல கால்குலேஷன்லாம் தேவையில்லை. இப்போது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். என்னோட ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 18 இன்ச்சு, அதில் பாதி 9 இன்ச்சு. தைச்சதுக்கப்புறம் எங்கே வரும்? இங்கே தான் வரும். இது தையலுக்கான அளவு, ரெடி அளவு இங்கே தான் வரும். அப்போ நம்ம இங்கே தான் வந்து செக் பண்ணணும். அந்த 9 இன்ச்சை செக் பண்ணலாம். இப்போது இதே மாதிரி 1/2 இன்ச்சு தள்ளி தள்ளி நம்ம டேப்பு கொண்டு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ என்னோடய ஆம் ஹோல் ரவுண்ட் வந்துடுச்சா? ஒரு பக்கத்துக்கு 9 இன்ச்சுனா 2 பக்கத்துக்கும் 18 இன்ச்சு எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம கர்வ் வரையணும். இப்படி தான் நம்ம கர்வ் வரைஞ்சி அதை நம்மளுடைய ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் கரெக்டாக வரணும்னா நம்மளுடைய ஷோல்டருடைய அளவையும் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் 3 டாட் ப்ளவுஸை 2 நாளில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்குள்ளே போயிட்டு 3 டாட் ப்ளவுஸ் கோர்ஸ் இருக்குது, வாங்கி கற்றுக்கோங்க. வெறும் 399 ரூபா மட்டும்தான். இந்த ஆஃபர் இந்த மாதம் வரைக்கும் தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த கிளாஸை ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் பார்த்து கற்றுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.